வாழ்க ரமணா மகாரிஷி. ஃப்ரெண்ட்ஸ், செவ்வாய் வந்து ஒரு பவர்ஃபுல்லான கிரகம். இந்த செவ்வாய் கிரகம் நம்ம உடம்புல வந்து ஹீமோகுளோபினுக்கு அதிபதி. இப்போ ஹீமோகுளோபின்ன்றது என்ன? பிளட்டு. இந்த பிளட்டு நம்ம உடம்புல நல்லா இருந்தால் நம்மளுக்கு பவர் நல்லா இருக்கும். ஸோ இது என்னது? பவர். இந்த பவர்ஃபுல் கிரகம் நம்ம சக்ஸஸ் பார்க்கலாம், நல்லா ஒரு ஸ்ட்ரகிள் லைஃப்பை வந்து லீட் பண்ணக்கூடிய மனுஷனுங்களாக இவங்க இருப்பாங்க. மனுஷிகள் எடுத்துங்க, சேர்ந்தது வாழ்க்கை. ஸோ நல்லா பில்டப்பாக இருக்கக்கூடியவங்க இவங்க. நல்லா பாடி பில்டர்ஸ், நல்லா ஃபிசிக்கல் அழகாக இருக்கிறவங்க, லைக் அக்ஷய்குமார், இந்த மாதிரி நல்ல அழகான தோற்றம் உள்ள பாடி அவங்களுக்கு இருக்கும். வயசானாலும் தே வில் லுக் வெரி ஜின்ஜாட்டிக்காக இருப்பாங்க. எம்ஜிஆர் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகம் விசேஷமாக ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் அதிகமாக போடுவார், பிங்க்கு, ரெட்டு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த செவ்வாய் வந்து ஜாதகத்தில் நல்லா இருக்காருன்னா ஆளுகிட்ட எனர்ஜிட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜியாக இவங்க ஃபீல். இது தோஷம் கொடுத்துட்டாலும் இந்த தோஷம் உள்ளவங்கள அந்த தோஷம் உள்ளவங்க தான் சமாளிக்க முடியும். ஸோ அந்த எனர்ஜியை சமாளிக்கிறதுக்கு வேறு எனர்ஜி வந்து அந்த ஈக்குவலைஸ்டாக இருக்கணும். வேறு எனர்ஜி வந்து இருந்தால் தான் இவங்க ஃபேமிலி லைஃப் லீட் ஆகும். இவங்க வந்து 500 km/h போகிற வண்டி வந்து 100 km/h போகிற வண்டியை வந்து நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அது ஓடாதவங்க கூட. இவந்தோ இந்த செக்ஷுவல் லைஃப்பில் கூட ஈடு கொடுக்க முடியாதவங்கள. ஸோ அதனால் என்ன செய்வாங்கன்னா அதே ஏற்ற மாதிரியே டைப் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணும்போது அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும். தோஷம் சேர்ந்தால் திருவோணம் மாதிரி 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா மங்களகரம் உருவாகணும். இருள் சேர்ந்தால் இருள் அதிகமாகும், பட் அவங்களுக்குள்ளே எந்த சண்டை வராது. இருள் வந்து இருளுக்கு ஒத்து போயிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த செவ்வாய் தோஷம் ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான தோஷம். இந்த தோஷத்தை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணோம். இது உண்மையாகவே தோஷமாக இருக்கா இல்லையா, இல்லை வேறு எதனா கிரகங்கள் பார்த்து குருவோ இல்லை சுபர் வேறு புதனோ சந்திரனோ இந்த மாதிரி நல்ல சுபர்கள் பார்த்து பங்கமாவதான்னு பார்த்துக்கணும். சப்போஸ் இந்த மாதிரி நல்ல கிரகங்கள் பார்த்து இந்த தோஷம் பங்கமாகுதுன்னா இவங்க வந்து அந்த தோஷத்துலேருந்து விடுபடுவாங்க. ஏன்னா அது வந்து ஒரு இடத்துல வந்து இருட்டாக இருக்குது. அந்த இருட்டு இடத்துல நீங்கள் ஒரு பல்பு மாட்டிட்டிங்கன்னா 1000 வாட்ஸ். அப்போ இருட்டு எங்கே இருக்குங்க? இருட்டு மறைஞ்சிடுச்சு இல்லை? அதே மாதிரி தான் நல்ல கிரகம் பார்த்துருச்சுன்னா அந்த 30 கிருமிகள் வந்து டெமாலிஷ் ஆகிடும். அது என்ன ஒரு பேடான தாட் இருக்கோ அது டெமாலிஷ் ஆகிடும். இப்போ வந்து அசுர குணம் வந்து எங்கே இருக்கும்? கோபம் இருக்கிற இடத்துல அசுர குணம் இருக்கும். வந்து குரு பார்த்திங்கன்னா குருக்கிட்ட அசுர குணம் இருக்குமா? தேவகுரு பிரஸ்பதி கிட்ட இருக்காது, குரு பகவான்கிட்ட. அவர்கிட்ட நீங்கள் கோபமாக பேசினா கூட அது ஒரு வேதாந்தமாக சொல்லி தெரியுமா? தேலு குணம் தேலை காட்டும், நான் மனுஷன் குணம் மனுஷனை தான் காட்டுவேன், அது கொட்டினாலும் நான் வந்து என்னோட தன்மையை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு பகவான் அவரோட பாலிசியில் அவரோட வே ஆஃப் த டீச்சிங் தான் அவர் சொல்லி கொடுப்பாரு. இதே மாதிரி தான் செவ்வாயோட டீச்சிங்ஸ் என்னன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டெமாலிஷ் டீச்சிங்ஸு. அவங்க வந்து பேச மாட்டாங்க, எடுத்தோடனே வந்துட்டு கை நீட்டுவாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அடிதடியிலலாம் இவங்க நம்பர் 1 இருப்பாங்க. அண்ட் இவங்க சாதாரணமாக யார் பேச்சும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்பட மாட்டாங்க. பட் இவங்க கட்டுப்படுற ஆளுங்க யாருன்னா மோகம் என்ன? எப்படியாப்பட்ட பலசாலி இருந்தாலும் யாருக்கிட்ட போய் அடங்கிடுறான்? பொம்பளைக்கிட்ட அடங்கிடுறான். மகாவீரனாக இருந்தாலும் பெண்ணை பார்த்தா கையெடுத்து கும்பிட்றான், ஐயா நீ தான் மான்றான். அப்போ அந்த மாதிரி ஆகும்போது மனுஷன் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ஷன் ஆகி ஜிச்சேந்திரிய புருஷனாக இருக்கிறது இல்லை, 5 புலன்களை ஜெயிச்சவனாக இருக்கிறது இல்லை, எதனா ஒரு விஷயத்துக்கு அடிமையாகி அவனோட வாழ்க்கையை கடத்துகிறான். ஸோ இதே மாதிரி தான் செவ்வாய் தோஷமும். செவ்வாய் தோஷம் உள்ள பெண்களே பார்த்து செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கல்யாணம் பண்ணும். இல்லைன்னா அவங்க வாழ்க்கையில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், அடிதடி நடக்கும், சூசைட்ஸ் நடக்கும். ஸோ இதெல்லாம் நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணுன்னா இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி எதுனா இருக்கா? நாங்களும் கணிக்கிறோம்.
சொல்லுவோம். ப்ளஸ் உங்களோட ஜாதகமும் பார்த்து சொல்லுவோம். நீங்க எதுவும் சொல்ல வேண்டியதில்ல. உங்களுக்கு எப்படி பக்குவமா புரிய வைக்கணுமோ, அந்த அளவுக்கு பக்குவமா சொல்லி புரிய வைப்போம். வாழ்க! ரமணா மகரிஷி தேவா